இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கண்டிப்பாக நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் ஏசப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட எங்களை உடைங்க, உருவாக்குங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். உண்மையாகவே ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட நம்ம முழங்கால் போட்டு கேட்கும் போது ஒரு வித்தியாசமான டாபிக்கை ஆண்டவர் கொடுக்கும் போது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இது எப்படி பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் யோசிப்பேன். நம்ம நிறைய காரியங்களை நமக்குள்ள சிந்தித்துக் கொள்ளுகிறோம். நிறைய காரியங்களை நாமே என்ன பண்றோம்னாக்கா, இது இப்படி செஞ்சா நல்லது, இது இப்படி செஞ்சா நல்லது. சம்டைம்ஸ் சத்தியத்துக்கு விரோதமாகவும் செய்வோம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சத்தியத்தின் பிரகாரம் போக வேண்டும் என்று நினைப்போம். இது எல்லாமே இருக்கிறது. ஆனா இந்த நாளில நான் எடுத்துக்கொண்ட டாபிக் பாத்தீங்கன்னா, த பர்பஸ் ஆஃப் வெயிட்டிங். ஆர் ஒரு வெயிட்டிங் ஹால்ல நம்ம வெயிட் பண்ணுவோம்ல. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல போறோம், அது பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். பாத்தீங்கன்னாக்கா ட்ரெயினுக்கோ அல்லது பஸ்ஸுக்கோ அல்லது ஃப்ளைட்டுக்கோ ஏதோ ஒரு வெயிட்டிங் ரூம் கொடுத்துருவாங்க பிஃபோர் போர்டிங். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் சில நியூஸ் சொல்லும், half an hour late, the flight is half an hour late, the train is half an hour late, 1 மணி நேரம் தாமதமாக வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். ஸோ நம்ம அப்போ நம்மளுக்கு எரிச்சலா வரும்ல, என்னடா அது கரெக்டா டைமுக்கு நம்ம உட்காந்துட்டோம், இந்த நேரத்துல போயிட்டு ட்ரெயின் லேட்டா வரும், ஃபிளைட் லேட்டா வரும்னு சொல்றாங்களே, அப்போ நம்ம அங்க போயிட்டு கனெக்டிங் ஃபிளைட்டை விட்டுருவோமே, கனெக்டிங் ட்ரெயினை விட்டுருவோமே, கனெக்டிங் பஸ்ஸை நம்ம விட்டுருவோமேன்னு சொல்லி எவ்வளோ நம்மள சிரமத்துக்குள்ள தள்ளுகிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு வெயிட்டிங் ஹால்ல இருக்கும் போது, ஒரு வெயிட்டிங் ரூம்ல இருக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் சிதறடிக்கப்படுகிறது, நம்ம எப்படியெல்லாம் இரிட்டேட் ஆகிறோம். ஒருவேளை அது சரியான டைமுக்கு வந்துச்சுன்னா அப்பாடா ரொம்ப சந்தோஷமா அப்படி கம்பீரமா எழுந்து போவோம்ல எல்லாருமே. அப்பா வந்துருச்சு, ட்ரெயின் வந்துருச்சு, ஃபிளைட் வந்துருச்சு, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எழுந்து போவோம். அதே மாதிரிதான் லைஃப்ல சில இடங்களில நம்மள ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சிடுறாரு. சில இடங்களில நம்ம உட்காந்து வெயிட் பண்ணும்போது நமக்கு தெரிய மாட்டுது என்னத்துக்காக, எதுக்காக, எப்படி, எந்த சூழ்நிலைக்காக நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் இதை படிக்கும் போது எனக்கு ஒரு பல கேள்விகள் எழும்பினது. அதை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ எவ்ரிபடி இஸ் ஏதோ ஒரு வெயிட்டிங் ரூம்லயோ வெயிட்டிங் ஹால்லையோ நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மைண்டுக்குள்ள ஒரு சிந்தனைக்குள்ளயோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற இது நிறைவேறும், அது நிறைவேறும் என்று சொல்லி ஒரு வெயிட்டிங்ல இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். 7 குறிப்புகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த வெயிட்டிங்கை பத்தி. நிறையவே இருக்குது வேதத்துல வெயிட்டிங்கை பத்தி. ஆனா 7 பேரை நான் எடுத்து பேசும்போது நம்ம சிந்திக்கலாம். ஆபிரகாமினுடைய காத்திருப்பு என்பது ஒரு விசுவாசத்தின் பயணமாக இருந்தது. சோ ஆபிரகாம் காத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாம் காத்திருக்கிறாரு, நடக்கும் சொல்லிலாம் அந்த எண்ணங்கள் அவருக்கு கிடையாது. ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகுதான் ஆபிரகாம் காத்திருக்கிறார். ஆபிரகாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருலாம், உனக்கு நான் இந்த நட்சத்திரத்தை பாரு, வானத்தை வெளியில கூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில கூட்டு நட்சத்திரங்களை பாரு, நான் இப்படிதான் உன் சந்ததியை உருவாக்க போறேன். இப்படியெல்லாம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வோம்? இது சிரிக்கிறதா, அழறதா? என்ன ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறீங்களே எனக்கு, நம்ம கேட்போம்ல. ஆனா ஆண்டவர் சொன்னதை அவர் அப்படியே நம்பினார். ஏன்னா இது ரிலேட்டட் டு அவருடைய பர்சனல் மட்டும் இல்ல. உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்றது ஒரு பர்சனல் மட்டும் இல்ல, உனக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு சந்ததியே நான் உனக்கு உருவாக்குவேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சோ அது கூட சேர்ந்து வாக்குத்தத்தமும் சோதனையும் சேர்ந்து வருது. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின பிறகு வாக்குத்தத்தம் நடக்குது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாக்குத்தத்தம் நடக்கிறது. ஆபிரகாமுக்கு 75 வயதானப்போ கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. 25 ஆண்டுகள் காத்திருக்கிறாரு. அவர் வயது கடந்து பலவீனம் அடைந்தாலும் தேவனை நம்புவதை அவர் கைவிடல. ஏன்னா அது அவருடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்படி ஒரு சந்ததி எழும்பும், அது ஆண்டவருக்குரிய சந்ததியாக இருக்கும். அந்த ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் மகள், ஆபிரகாமின் உடைய சந்ததி என்று அழைக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வைத்திருந்த நோக்கத்தை, கர்த்தர் வைத்திருந்த வாக்கு தத்தங்களை, கர்த்தர் வைத்திருந்த அந்த எண்ணங்களை நிறைவேற்றுகிறாரு. சோ எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது சேர்ந்தது.
சோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏன்னாக்கா இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது வந்து நல்லா கவனிச்சுக்கங்க. கர்த்தர் எதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ அது முதலாவது பரலோகத்துக்குரியது, ரெண்டாவது தான் நமக்குரியதாக வரும். நல்லா நினைச்சுக்கோங்க. நிறைய நேரங்களில நம்ம மனசுக்குள்ள ஒண்ணத்தை வச்சுக்கிட்டு நிறைய நம்ம இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கடைசியில நான் இதை பேசுறேன். முதலாவது நான் பேசி முடிச்சிடுறேன். யார் யாரை பத்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. பொறுமையாய் காத்திருந்தார், அவர் காத்திருப்பு வீணாய் போகல. ஓகேவா? சோ ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் அப்படியே ஆசீர்வதிக்கிறாரு கர்த்தர். பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்னா, ஆபிரகாமுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்த விட்டு போ. அந்த இடத்த விட்டு போறாரு. அவருக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பரலோக ராஜ்யத்துக்காக ஒரு ஒரு ஆண்டவருடைய நிபந்தனைகள், அவர் அவர் வைத்திருக்கிற எண்ணங்கள் திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று இதை கொடுக்கிறார். ஓகேவா? அதே மாதிரி எபிரேயர் 11வது அதிகாரம் 17, 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக சொல்கிறது. ஹீப்ரு எபிரேயர் 11வது அதிகாரம் என் கூட நீங்களும் எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். 11வது அதிகாரம் 17, 19வது வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சோதிக்கப்படும் போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்த இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அதாவது ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை பண்ணி சோதனையும் கொடுத்தாரு பாருங்க. என்ன சோதனை? ஈசாக்க நீ பலியிடணும். ஆனா பயப்படல, தாராளமா போறாரு, பலியிட போறாரு. கடைசி நேரத்துல ஆண்டவர் அதை நிறுத்துறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். சோ ஆபிரகாமுடைய காத்திருப்பு வித்தியாசமானதாக இருந்தது. ரெண்டாவது யோசேப்புடைய வெயிட்டிங். ஜோசப் யோசேப்புடைய வெயிட்டிங் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா இருந்தது. குழியில போடப்பட்டாங்க, எடுத்துட்டு போய் ஒரேடியா ஜெயில தள்ளிடுறாங்க அவரை. ஆனா ஜெயில தள்ளுவதற்கு ஒரு பர்பஸ் இருந்தது. ஆண்டவர் அவருடைய பர்பஸை நிறைவேற்றணும்னாக்கா நம்மளை முதலாவது உடைத்து காத்திருக்க செய்து, நம்மளை எல்லா காரியங்களிலும் நம்மளை செழிப்பா செய்து, நம்மளை அழகா உடைத்து உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதை நிறைவேற்றுவார். இந்த இடத்துல அதாவது அவர் வந்துடுறாரு, ஜெயில இருக்கிறாரு. ஜெயில இருக்கிற போது பாத்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 50வது அதிகாரத்துல ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ்னா சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ண. வெகு ஜனங்களை காக்கும்படியாக தான். நான் ஒரு பாயிண்ட் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பர்பஸ் இருக்குது. இவருடைய யோசேப்புடைய காத்திருப்புல கர்த்தர் கொடுக்கிற ஒரு பர்பஸ் என்னன்னா, அநேகருடைய வாழ்க்கையை உயிரோடு காக்கும்படியாக. அதனாலதான் 41வது அதிகாரம் 41வது வசனத்துல என்னைக்கு அவரு ஜெயில இருந்து யோசேப்பு வெளியே வரவழைக்கப்பட்டாரோ அன்னைக்கே அவரு அதிகாரியாகவும் அரண்மனைக்கு ராஜாவாகவும் மாறுகிறார். சோ இதெல்லாம் படிக்கும் போது கர்த்தருடைய பர்பஸை நல்லா பாத்துருங்க. இந்த காத்திருப்புல நான் ஏன் அப்ப ஜெயில போய் காத்திருந்தேன்னு கேட்கலாம்ல அவரு. யோசேப்பு போய் கேட்டிருக்கலாம், நான் எதுக்கு போய் ஜெயில காத்திருக்கணும், நான் நேரா ராஜா வீட்டுக்கு போயிருக்கலாமே. ராஜா வீட்டுக்கு போயிருந்தா அங்க ஏதாவது தோட்டத்துல வேலை செஞ்சிருக்கேன், அவர் வீட்டுல நான் வேலை செஞ்சிருக்கேன், அங்கிருந்து கர்த்தர் என்ன பிக்கப் பண்ணிருக்கலாமே நினைச்சிருக்கலாம்ல. இல்ல, கர்த்தருடைய ஆக்ஷன் வந்து, கர்த்தருடைய எண்ணங்கள் வந்து, திட்டங்கள் வந்து வித்தியாசமா இருக்கும். ஏன்னாக்கா ஜெயில கூட்டிட்டு போனாதான் நீ புரிஞ்சுப்ப, உன்னுடைய டிமாண்ட் தெரியும். நீ எதுக்காக போற ஜெயிலுக்கு, நீ பிரிசன்ல சிறைச்சாலையில எதுக்காக இருக்கிற அப்படின்ட்டு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஜனங்களுக்கு அதை தெரியணும். உன்னை காக்கும்படியாக, உன்னை தூக்கி போட்டவங்களை நான் காக்கும்படியாக, உயிரோட காக்கும்படியாக, அநேகரை உயிரோடு, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக அதை நன்மையாக முடிய பண்ணினார். சோ ரெண்டாவது யோசேப்புடைய காத்திருப்புல ஒரு நோக்கம் இருந்துச்சு, ஒரு பர்பஸ் இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கங்க, நான் பேசும்போது நல்லா இந்த இடத்துல ஒன்னொண்ணுமே வித்தியாசமா இருக்கும் பாருங்க. மூணாவது பாத்தீங்கன்னாக்கா மோசஸ், காலேப், யோசுவா, இவங்க 3 பேரும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி நம்பிக்கையிலே வனாந்தரத்திலே காத்திருந்தார்கள்.
தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி. இத பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே எப்படி இவங்க வனாந்தரத்துல போய் காத்திருக்க முடியும்? நம்ம வீட்டுல காத்திருக்கிறதுக்கு, நம்ம இப்படிப்பட்ட இடங்களில நமக்கு முன்னாடி எல்லாமே இருக்குது, வாங்கிக்கலாம் எப்ப வேணாலும். நம்மளுக்கு காத்திருக்கிறதுக்கு ரொம்ப கடினப்படுறோம். ஆனா இவங்க வனாந்தரத்துல காத்திருந்தாங்க. அதே நேரத்துல இவங்களுடைய காத்திருப்புலயும் தேவனுடைய நோக்கம் இருந்தது, தேவனுடைய பர்பஸ் இருந்தது. அது என்னன்னாக்கா, என்னாகும் 13வது அதிகாரம் 27வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். மோசே கிட்ட வந்து காலேபு, யோசுவாலாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்றாங்க. அதே நேரத்துல அது மோசைக்காகவா கர்த்தர் செஞ்சாரு? யோசேப்புக்காகவா கர்த்தர் காத்திருக்க வச்சாரு? காலேபுக்காகவா செஞ்சாரு? இல்ல. அந்த ஜனங்களை நீங்க வனாந்தரத்துல வழி நடத்த வேண்டும், வழி நடத்தி இப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்க போவீங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 லீடர்ஸை கர்த்தர் உருவாக்குறாரு. காத்திருக்க வைத்து, ஜனங்களோடு நீங்களும் பாடுபடுங்க, ஜனங்களோடு நீங்களும் கஷ்டப்படுங்க, நீங்களும். ஏன்னா என்னுடைய நோக்கம் எப்படி நிறைவேறும்? ஆண்டவர் கேட்கிறார். என்னுடைய நோக்கம் நிறைவேறணும்னாக்கா, நீ அங்க பாடுபட்டாதான், நீ அந்த இடத்துல நின்னாதான், நீ ஒரு லீடர்ஷிப் கொடுத்தாதான் முடிக்க முடியும். சோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்பிக்கையோடு வனாந்தரத்திலே காத்திருந்தார்கள். அதிலே 28வது வசனம் பாருங்க. 28வது, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது, இங்கே ஏனாக்கியும் குமாரியும் கண்டோம். பயப்படுறாங்க. வந்து இப்படிப்பட்டவங்களாம் அந்த பட்டணத்துல இருக்கிறாங்களே என்று சொல்லி. அதே நேரத்துல 30வது வசனத்துல என்ன அழகா போட்டுக்குது, அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உன்னுடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்று சொல்றார். எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்று விசுவாசத்தோடு பேசுறாரு. ஏன்னா காலேபுக்கு தெரியும், கர்த்தர் என் மேல ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்து ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் என்கிட்ட கொடுத்த ஒரு வைராக்கியமான நோக்கம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் போயிட்டு பார்த்துட்டு வருவேன், நான் போயிட்டு இந்த ஜனங்களை வழி நடத்துவேன், நான் போயிட்டு ஆண்டவர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வேன்ட்டு அவர் அழகாக அந்த இடத்துல பேசுறாரு. அதே நேரத்துல 14வது அதிகாரம் என்னாகமும் 8வது வசனம் 9வது வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாருங்க என்ன வைராக்கியமான வார்த்தைகளை இவங்க பேசுறாங்க பாருங்க. வனாந்தரத்துல இருந்து பேசுறாங்க. வனாந்தரத்துல நம்ம பேசுறோம், நம்ம நல்ல சூழ்நிலையில முனைவிட்டு கிடக்குறோம்ல. என்ன இந்த காத்திருப்பு, எதுக்காக இந்த எனக்கு புரியலையே. அந்த இந்த காத்திருப்புல பாருங்க, இந்த காத்திருப்புல வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு காத்திருப்புக்கும் ஒரு பர்பஸ் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. சோ இத நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்கெல்லாம் சும்மா முட்டாளுங்க கிடையாது. மோசே, காலேபு, யோசுவாலாம் இவ்வளவு பெரிய ஜனங்களை வழி நடத்தி வனாந்தரத்துல அவங்க கொண்டு போறாங்க. எங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகணுமே. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லி அவங்க போறாங்க. பிரியமானவர்களே, ஜஸ்ட் செக் அவுட். ஒரு இடத்திலும் காத்திருப்புல கர்த்தருடைய திட்டமும், கர்த்தருடைய பிளானு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய நோக்கம் எல்லாமே இருக்குது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. We'll come to the last point. Okay. Now, 4th point வந்து யோபு. துன்பத்தின் வழியாக ஒரு காத்திருப்பு அவரு நடந்தது. அவருக்கு துன்பத்தின் வழியாக பல துன்பங்களின் மத்தியில அவர் ஒரு காத்திருப்புல இருக்கிறாரு. அவருக்கு நிறைய சோதனைகள் வருது, பயங்கர சொறி பிடிக்குது அவருக்கு என்ன செய்யறது என்று தெரியல. அதுல யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு வசனம். யாக்கோபு 5:11 என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. 5:11வது அதிகாரத்துல 11வது வசனத்துல, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆண்டவர் என்னைக்குமே புறக்கணிக்கவில்லை யோபு. அவங்க வைஃப் சொல்றாங்க, 2வது வசனம் 9வது அதிகாரத்துல சொல்றாங்க, கடவுளை சபித்து விட்டு செத்துப்போன்னு சொல்றாங்க. அவர் துன்பத்திலும் அவருடைய பயங்கரமான வியாதியிலும் நேர்மையாக உண்மையாக காத்திருந்தார். ஏன்னாக்கா இது தேவனுடைய மகிமைக்காகவே நடக்கும். ஏன்னா அவருக்கு வியாதி வந்தப்போ அவர் சொத்துக்களையும் இழந்துட்டாரு, அவருடைய பிள்ளைகளையும் இழந்துட்டாரு. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும், நான் கடைசி அதிகாரத்துல பாக்குறோம், எல்லாத்தையும் டபுளா அவரை சுதந்திரித்துக் கொள்ள வைக்கிறார் யோபுல.
சோ யோபுடைய காத்திருப்புல வித்தியாசமான ஒரு பிளானு, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எந்த நோக்கத்தோடு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த காரியம் பார்க்கிறோம். 5வது காரியம் தாவீத குறித்து குறித்த நேரத்துல ராஜாவாக காத்திருந்தார். அவர் குறித்த நேரத்துல எல்லாரும் அவங்க அப்பா கொண்டு வந்து ஈசாய் கொண்டு வந்து பெரிய மகனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு முன்பாக இவனை ராஜாவாக்குங்க, 2வது மகன் வர, 3வது மகன் வர, எல்லாரும் ரிஜெக்டட். ஆனா அந்த இன்னும் ஒருத்தர் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கிறாரு சாமுவேல். கேட்கிறார், ஆமா இன்னொருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை வரவே. அவன் வந்த உடனே இவன் தான் சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்கள் தாவீதை காட்டி கொடுக்கிறார். தாவீதை காட்டி கொடுத்து சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனத்துல, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாக திரும்பி என் கூக்குரலை கேட்டார். சோ சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவனால் அபிஷேகம் பட்டப்பட்ட ராஜா தான் தாவீது என்று சாமுவேலுக்கு வெளிப்பட்டது. அந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12, 13வது வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சாமுவேலுக்கு தீர்க்கதரிசிக்கு இவர் தான் ராஜா என்று தாவீது தான் ராஜாவாக பல தடைகளுக்கு மத்தியில, தாவீது சரியான நேரத்துல பல தடைகளுக்கு மத்தியில அரண்மனையில ஏறினாரு. தேவன் அவருக்கு மிகுந்த வெற்றியும் மக்களிடையே தயையும் காட்டினார். சோ ஆண்டவர் உங்களை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக சும்மா கிடையாது. அதுல நம்ம நிறைய we have to go through பண்ணிட்டு ஒரு பர்பஸோடு கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அந்த காத்திருப்புல ஆண்டவரு ஏன் என்ன கொண்டு வந்து இங்க நிறுத்துறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல தாவீது. கேட்டார்தான், ஏன் என்ன கொண்டு வந்து நிறுத்துனீங்க, எதுக்காக? அங்கதான் சவுல் இருக்கிறாரு. சவுல் ஒரு முதல் ராஜாவாக வந்தாரு இஸ்ரவேலை ஆளுவதற்கு. ஆனா சவுலை நீக்கிட்டு கர்த்தரு அங்க கொண்டு வராரு, தாவீதை கொண்டு வந்து நிறுத்துறாரு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பர்பஸ் நோக்கம் காத்திருப்புல வித்தியாசமா இருக்கும். ஏன் கர்த்தர் இந்த காத்திருப்பு அனுமதிக்கிறார்? 6வது காரியம் தானியேலுடைய காத்திருப்பு. ஜபத்திலே திருப்பு முனையாக காத்திருந்தார். ஜபத்துல ஒரு திருப்பு முனையாக நின்று அவர் காத்திருந்தார். தானியேல் 9வது அதிகாரம் நம்ம பார்க்கலாம். 9வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக ஆக்கி. பாருங்க, என் முகத்தை அவருக்கு நேராக, எப்படி? உபவாசத்திலும் ரெட்டிலும் சாம்பலிலும் அவரு ஜபத்திலும் தன்னை ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரை தேட தன்னை நேராக ஆக்கின. எதுக்காக? அவருடைய சொந்த பர்பஸ்க்காகவா? அவருடைய சொந்த நோக்கத்துக்காகவா? இல்ல ஆண்டவரே என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, நான் ஒரு பெரிய ராஜாவாகணும் சொல்லுவதற்காகவா? இல்ல, அங்க இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. அங்க அந்த ராஜாக்கு சில அட்வைஸ் தேவை, அதனால கொண்டு வந்தாரு. அந்த காத்திருப்பு, ஆண்டவர் சிலரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து காத்திருக்க செய்வாரு. அந்த இடத்துலதான் நீங்க டம்மியா இருப்பீங்க. அந்த டம்மி கேஸ் தான் ராஜாவுக்கு தேவை. யார நினைக்கிறாங்களோ யுவர் யூஸ்லெஸ், டம்மி கேஸ், நீ ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்கதான் ராஜாக்களுக்கு தேவையப்பட்டாங்க. இந்த 4வது வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தானியேல் ஜெபிக்கிறவர். அவர் செய்யற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாவ அறிக்கை செய்யறாரு. அவர் பாவ அறிக்கை செய்யறார், தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பாவ அறிக்கை செய்யறாரு. ஹலோ, கொஞ்சம் யோசிக்கலாமா? நம்மளுடைய காத்திருப்புலாம் எந்த இடத்துல இருக்கிறது, எங்க இருக்கிறது? நாம நம்மளுடைய காத்திருப்புக்காக மட்டுமே நம்ம பேசுவோம் இல்ல. இந்த இடத்துல பாருங்க, அவருடைய காத்திருப்பு, ஐயோ இந்த தேசத்துல என்ன நடக்க போகுது, நேபுகாத்நேச்சார் என்ன செய்ய போகிறாரு, எப்படி எல்லாம் இவங்க கையாள போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ரெட்டுடுத்தி சாம்பலில நின்று அவரு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார், கர்த்தரை தேட ஆரம்பித்தேன்றாரு. சோ ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மை அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. என்ன ஒரு அழகான ஜபம் பாருங்க. இப்படிப்பட்ட ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய காத்திருப்பு எல்லாம் கர்த்தர் செய்வார். நான் தான் பெரிய லாடு, என்ன நான் நம்புறேன், கர்த்தர் இதை செய்வார் அதை செய்வார், பல காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோங்க. இவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காத்திருப்புலையும் வித்தியாசமான வல்லமை புறப்பட்டது. வித்தியாசமான ஆண்டவருடைய சத்துவம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகத்துவம் வெளியாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்ம தேடணும், கண்டிப்பா தேடணும். அதுலயே பாருங்க, 10வது அதிகாரத்துல
தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு. அதையும் நான் படிக்கிறேன் உங்களுக்கு. அப்போது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே. தேவ தூதர்கள் வந்து பேசுறாங்க. தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கு உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். வா, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா? எவ்வளோ அழகா வந்து பேசுறாரு. முதல் நாள்ல இருந்த நீ என்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து மண்டியிட்டு இப்படி ஜெபித்தியோ அன்னையில உன் வார்த்தைகளை நான் கேட்டேன். நான் நினைச்சு பார்ப்பேன் சில நேரத்துல, இவங்கெல்லாம் இவ்வளவு முட்டி போட்டு ஜோம் பண்றாங்க, நம்மலாம் இப்படி ஏதாவது யாருன்னா திறந்து கொடுத்துட்டா, இது மாதிரி ஆன்லைன்ல ப்ரேயர் நடக்குதா, எழுதி போடு, இந்த 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 குரூப்ல ஒரு ப்ரேயர் பாயிண்ட் எழுதி போடு, அடுத்த குரூப்ல ஒரு ப்ரேயர் பாயிண்ட் எழுதி போடு, இன்னொரு குரூப்ல ஒரு ப்ரேயர் பாயிண்ட் எழுதி போடு, அப்படியே ஜோம் பண்ணாங்க இவங்கெல்லாம். அன்னைக்கு ஆன்லைன் கிடையாது, யாரும் ஜெபிக்கிறவங்க, அவங்க கர்த்தரை தேடினாங்க. அவங்க லீடர்ஸா, நீ 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 நடத்த போறியா, இந்த ஜனங்களை வழி நடத்த போறியா, நான் உனக்கு இப்படி சொல்லி தரேன், நீ இப்படி செய். சோ கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கறது, நீ தேடு ஆண்டவரை, நீ தேடு. எப்படி தேட போற, யாருக்காக தேட போற, எந்த எந்த விஷயத்துக்காக தேட போற, எந்த நோக்கத்துக்கோட நீ தேட போற, இதான் கர்த்தர் விரும்புகிறாரு. சோ பிரியமானவர்களே, அருமையான ஒரு வசனம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். ஆஸ்வர்ட் சாம்பர்ஸ் அவர் சொல்றாரு, prayer does not fit us for the greater work. Prayer is the greater work. Prayer is the greater work. Prayer does not fit us for the greater work. Prayer is the greater work. தமிழ்ல, ஜெபம் நம்மை மேலான பணிக்கு தகுதிப்படுத்துவதில்லை, ஜெபமே மேலான பணி. என்ன ஒரு அழகான வார்த்தை இல்ல? ஜெபமே ஒரு மேலான பணி. பிரியமானவர்களே, தயவு செய்து நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி, நான் இந்த காரியத்துல மாட்டிட்டு இருக்கிறேனே, இப்படி இருக்கிறேனே, அப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி போடுறோம்ல, எழுதி போட்டு எங்கேயாச்சும் இருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா? ஆனா இவங்கெல்லாம் தேசத்துக்காக, பலருக்காக, பல நோக்கங்களுக்காக, ஆண்டவருடைய திட்டத்துக்காக, பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டங்களுக்காக அவங்கெல்லாம் ஆண்டவரை தேடினாங்க. ஆண்டவரே, ஏன் பொறுப்பு இந்த ஜனங்களுக்காக, நான் உண்மை தேடுறேன் ஆண்டவரை சொல்லிட்டு தேடினாங்க. பிரியமானவர்களே, கண்டிப்பா ஒரு தேசத்துக்காக, அரண்மனையில உள்ளவர்களுக்காக, அரண்மனைக்கு போல, ஆண்டவரே அரண்மனையில உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு ஞானத்தை தாங்க. வெளியில தானியேல் ஜெபிக்கிறாரு, அந்த காத்திருப்புல ஜெபிக்கிறாரு. என்னை கொண்டு வந்த பர்பஸ் என்ன ஆண்டவரே, என்னை கொண்டு வந்த நோக்கம் என்ன ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிறாரு. பிரியமானவர்களே, இதைதான் கர்த்தர் கேட்கிறார் நம்ம கிட்ட. அடுத்தது பாத்தீங்கன்னா, 7வது நபர் வந்து ஜீசஸ், இயேசு வந்து அதாவது தமது ஊழியத்தை தொடங்க காத்திருந்தார். தம்முடைய ஊழியத்தை தொடங்குவதற்காக பல வருஷங்கள் காத்திருந்தார் என்று நம்ம சொல்லலாம். லூக்கா 3வது அதிகாரம் 21 23 வசனங்கள் முடிய பார்த்தீங்கன்னாக்கா, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில வானம் திறக்கப்பட்டது. சோ இயேசு வந்து என்னை காப்பாத்துங்க, என் அம்மாவை காப்பாத்துங்க, எங்க அப்பாவை காப்பாத்துங்க, எங்க அண்ணன்களை காப்பாத்துங்க, எங்க தம்பிகளை காப்பாத்துங்க, எங்க அக்காங்களை எங்க சொந்தக்காரெல்லாம் காப்பாத்துங்க, அதுக்காக வரல, குடும்பத்துக்காக வரல, உலகத்தை ரட்சிக்கவே வந்தார், உலகத்தின் பாவங்களை ரட்சிக்கவே வந்தார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த ஜெபம் பணிகளை வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர்கள் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீ என்னுடைய நேசகுமாரன், உண்மையிலே பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்து, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். சோ இதை அப்படியே பார்க்கலாம், அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். இதை படிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் காத்திருந்தார், அநேக வருஷங்கள் காத்திருந்தார். இந்த உலகத்தில நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காக இயேசு இந்த உலகத்துல வந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். மார்க் 1வது அதிகாரத்துல 15வது வசனத்துல, காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருச்சு, மனம் திரும்பு சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். சோ கர்த்தருடைய காத்திருப்பு வந்து உலகத்தின் பாவத்துல இருந்து எல்லாரையும் விடுவிக்கணும். 2வது சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இந்த வார்த்தையில சொல்லு, சுவிசேஷத்தை இத்தனை நம்ம பார்த்தோம்ல. 8 பேருடைய வாழ்க்கையில 7 பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். அநேகர் வேதத்தை, இன்னும் அநேகர் இருக்கிறாங்க
வேதத்துல காத்திருந்தவங்க. நாகமானுடைய ஸ்டோரிய பாத்தீங்கன்னாக்கா, குஷ்டரோகம். அவர் வந்து ஒரு பெரிய அதிபதியா இருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு சின்ன பொண்ணு தான் அவரை கொண்டு போயிட்டு அந்த நதியில ராஜாட்ட பேசி அவங்க சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, மூழ்க வைக்கிறாங்க, தீர்க்கதரிசிட்ட சொல்லி. சோ இப்படி காத்திருந்தவர்கள் நிறைய பேர் வேதத்துல. ஆனா நான் ஒரு சிலரை தான் நான் கொண்டு வந்தேன் இந்த காத்திருப்புல. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஒரு 7 பேரை தான் பார்த்தோம். எல்லாருடைய காத்திருப்பும் ஒரு நோக்கத்தோடு இருந்தது. எல்லாருடைய காத்திருப்பும் ஒரு நோக்கத்தோடு இருந்தது. இத்தனையும் கேட்டோம்ல நம்ம. அதாவது சாட்சியை உருவாக்குறதுக்காக, தேசங்களை கட்டி எழுப்புவதற்காக, ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, ஜனங்களை வழி நடத்துவதற்காக, இவங்களுடைய நம்ம இத்தனை பார்த்தோம்ல, இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நோக்கம் இருந்தது, தேவனுடைய திட்டம் இருந்தது, தேவனுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பர்பஸை வச்சிருந்தாரோ அது நிறைவேறியது. கர்த்தர் அவர்களை உருவாக்கினார். அதாவது வழிகளை கடந்து அந்த அந்த எல்லாவற்றையும் அவங்க கடந்து வந்தாங்க. அதாவது அவங்க போர்களை கடந்து வந்தாங்க, சண்டைகளை கடந்து வந்தாங்க, துன்பங்களை கடந்து வந்தாங்க, வனாந்தரத்தை கடந்து வந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தெய்வீக நோக்கம் இருந்தது. பயங்கரமான ஒரு கஷ்டங்களை கடந்து வந்தாங்க. சோ இப்போ நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னாக்கா, நம்ம எல்லாம் சொல்றோம்ல, நான் எதுக்கோ காத்திருக்கிறேன். என்னத்துக்காக காத்திருக்கிறோம் நம்ம? தேசங்களுக்காகவா? தேசங்களை எழுப்பி கட்டுவதற்காகவா? ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காகவா? பரலோக ராஜ்யத்துக்காகவா? இயேசுவுக்காகவா? இல்ல, ஆண்டவர் என்ன மீட்டெடுத்தார், அவருக்காக அவர் என்னை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று நான் இருக்கிறேன் என்று அந்த நோக்கத்துக்காக நான் காத்திருக்கிறேனா? யோசிக்க, நல்லா யோசிக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் சொல்ற திட்டத்தை நிறைவேற்றுவாரு, நான் ஜெபம் பண்றேன், 6 மாசம் ஜெபம் பண்ணுவேன், 1 வருஷம் ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் இருப்பேன், ரெட்டு உடுத்தி இருப்பேன், சாம்பலில இருப்பேன், இதை இருப்பேன், அதை இருப்பேன், எல்லாம் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போறோம்ல ஆண்டவர்கிட்ட. எதற்காக நம்ம காத்திருக்கிறோம்? எந்த நோக்கத்தோடு காத்திருக்கிறோம்? ஆண்டவர் அந்த நோக்கத்துல அவர் பிரியமா இருக்கிறாரா? நல்லா யோசுங்க. இயேசுவுக்காகவா? தேசங்களுக்காகவா? இயேசுவின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவா? இல்ல என்னுடைய சுயத்திற்காகவா? என் காத்திருப்பில் இயேசுவின் திட்டங்கள் இருக்கிறதா? என்னுடைய காத்திருப்பில் யாருக்கு பிரயோஜனம்? நல்லா யோசிங்க. இயேசுவுக்கா எனக்கா? எதற்காக காத்திருக்கிறீங்க? நல்லா வீடு கட்டி முடிச்சிடணும், அது ஒரு காத்திருப்பா? அதுக்காக ஜெபிக்கிறேனா? அதுக்காக ஆண்டவருக்காக நீங்க சேவை செய்றீங்களா? நான் தான் சொல்றேனே, தி ஹையஸ்ட் ஒரு ஜாப் உலகத்துல இருக்குதுனாக்கா, ஜாப்னு சொல்ல மாட்டேன், ஒரு பணி இருக்குதுனாக்கா ஆண்டவருக்காக உழைக்கிற பணி தான் அது, வேற எதுவுமே இல்லை. அந்த பணிக்காக நம்மள அர்ப்பணிச்சு போய்கொண்டே இருக்கிறோம்னாக்கா, அந்த பணிக்காக நம்ம வேலை செய்யறோம்னாக்கா, கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். தாராளமா சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிறைய பேருடைய நோக்கத்துல இந்த நோக்கம், இந்த பர்பஸ்க்காக காத்துட்டு இருக்கிறேன், இந்த நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி காத்திருக்கிறேன், நல்ல உயர்வுக்காக நான் எல்லாமே அது உங்களுடைய செல்ஃபிஷ்காக தான். இந்த 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 நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும் நான் காத்திருக்கிறேன், நல்ல ஒரு பையன் கிடைக்கணும்னு காத்திருக்கிறேன். அந்த காத்திருப்பால ஆண்டவருக்கு லாபமா? யோசிக்கலாமா? ஆண்டவருக்கு லாபமா? அந்த காத்திருப்பால கர்த்தர் என்ன செய்ய போறாரு? இவ்வளவு பேரை நம்ம பார்த்தோம்ல, எவ்வளவு இதை நான் பேச போனா நிறைய போய்கிட்டே இருக்குது. யோசிக்க ஆண்டவரே, இவங்க எப்படி வனாந்தரத்துல போய் காத்திருந்தாங்க ஆண்டவரே? என்ன ஆண்டவர், எப்படி இவங்க ஜனங்களை காப்பாத்துவதற்கு, அவங்கள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போறதுக்காக அந்த 3 பேரும் காத்திருக்கிறாங்க. மோசேவும் காலேபும் யோசுவா காத்திருக்கிறாங்க வனாந்தரத்துல. ஆண்டவர் சொன்னாதான் நாங்க போவோம், ஆண்டவர் சொன்னாதான் நாங்க செய்வோம், ஆண்டவர் சொன்னாதான் நாங்க செய்வோம் சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க. ஏன் ஆபிரகாம், சாரா அவங்க நகைத்துக்கிறாங்க, இந்த வயசுல போய் எங்களுக்கு குழந்தையா? அதான் ஆண்டவர். சோ எந்த நோக்கத்துக்காக காத்திருக்கிறீங்க? உங்க மனசுல இப்ப சொல்லுங்க, காத்திருக்கிறோம் இல்ல நம்ம, பரவாயில்ல, இவங்க நல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுறாங்க, இந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கும், பரவாயில்ல, நம்ம இதுக்கெல்லாம் காத்துனுக்கிறோம், வீடு கட்டுறதுக்காக காத்துனுக்கிறோம், கல்யாணம் ஆகிறதுக்கு காத்துனுக்கிறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு காத்துனுக்கிறோம், பிள்ளைங்க அப்ராட் அனுப்புறதுக்கு காத்துனுக்கிறோம். இந்த காத்திருப்பால கர்த்தருக்கு லாபமா? ஹலோ, யோசிக்கலாமா? இந்த காத்திருப்பால பிரயோஜனம் என்ன? நான் என்னுடைய வாழ்க்கையில யோசிப்பேன், கண்டிப்பா யோசிப்பேன். ஆண்டவரே, இந்த காத்திருப்புல நீங்க எதையோ ஒண்ணு செய்ய போறீங்க, என்னை கொண்டு போய் உபயோகப்படுத்த போறீங்க. நான் ஆல்வேஸ் என்கிட்ட ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிற ஒரு கேள்வி அதுதான். எங்க இருந்தாலும் உமக்கு ஊழியம் செய்வேன். அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போறீங்கன்னா ஊழியம் செய்வேன். வேற எங்கேயோ கொண்டு போறீங்கன்னா ஊழியம் செய்வேன். வேற பாதையில நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா ஊழியம் செய்வேன்.
சோ வேற எனக்கு ஆப்ஷனே கிடையாது. எனக்கு ஆப்ஷனே கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தர் இதுலதான் பிரியமா இருக்கிறார். உங்களுடைய காத்திருப்பு நாளைக்கு முடிஞ்சிரும். நாளைக்கு அவங்க எனக்கு லோன் போட்டிருக்கிறான், அந்த லோன் கிடைச்சிரும். அந்த காத்திருப்புல அந்த காத்திருப்பு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது ஆண்டவர். பொண்ணுக்காக காத்திருக்கிற, பையனுக்காக காத்திருக்கிற, குழந்தை வரணும்னு காத்திருக்கிற, பணம் வரணும்னு காத்திருக்கிற, எங்க அப்பா செத்து போயிட்டா, எங்க அம்மா செத்து போயிட்டா, அந்த சொத்து கிடைக்கும்னு காத்திருக்கிற. இந்த காத்திருப்பு எல்லாம் யாருக்கு பிரயோஜனம்? யோசிங்க தயவு செய்து. நம்முடைய காத்திருப்பு கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கட்டும். நம்முடைய காத்திருப்புல கர்த்தர் இருக்கட்டும். நம்முடைய காத்திருப்புல கர்த்தர் மகிமைப்படுறாரா? நம்முடைய காத்திருப்புல பரலோகம் மகிமைப்படுதா? அந்த காத்திருப்புல கர்த்தர் என்ன வைத்து எப்படி உபயோகப்படுத்த போறாரு? நான் இதுல என்ன சாட்சி ஆண்டவரை என்ன கொண்டு வந்து நீங்க நிறுத்த போறீங்க? உங்க நன்மை இல்லைங்க. உங்க மூலமா அநேக நன்மை பெற்றுக்கணும். அதுதான் கர்த்தருடைய காத்திருப்பு. உங்க மூலமா அநேகருக்கு அநேக நன்மைகள் உருவாகுதுல்ல, அதான் காத்திருப்பு. ஆண்டவரே, இந்த பர்பஸ்க்காக தான் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க இந்த இடத்துல. இந்த பர்பஸ்க்காக தான் என்ன கொண்டு போறீங்க. இந்த பர்பஸ்க்காக தான் நீங்க நிறைவேற்றீங்க. இந்த காத்திருப்பு இருந்தாலே ஆண்டவர் சூப்பரா செய்வாருங்க. ஆண்டவர்ட்ட புடுங்கி, ஆண்டவரே நான் இப்படி உபவாசம் இருந்து கேட்கிறேன், அப்படி உபவாசம் இருந்து கேட்கிறேன், நான் இப்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, காலையில இருந்து ஜெபிக்கிறேன், நான் இதை ஒப்பு கொடுக்குறேன். யாருக்காக? எதுக்காக? எந்த நோக்கத்தோடு? யாருக்கு லாபம்? உங்களுக்கா? கடவுளுக்கா? யாருக்கு லாபம்? இயேசுவுக்கு பரலோகத்துக்கு லாபம்னாக்கா, ஐயோ ஐ வில் சரண்டர் ஆண்டவரே, நான் வரேன், என்னை எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குமே இன்னைக்கு ஒரு சவாலான கேள்வியை நான் கேட்கிறேன். உங்களுடைய காத்திருப்பு பரலோகத்திற்கு பிரயோஜனமானதா, இயேசுவுக்கு பிரயோஜனமானதா, இல்ல உங்களுக்கு மட்டுமே அது காத்திருக்கிறீங்களா? அந்த காத்திருப்புல இயேசு மகிமைப்படுவாரா? கண்களை மூடி ஜெபிக்கலாம்.